இதோட செல்லே வந்து செல் பின்னாடி தானே இருக்கு. எங்கடா மேல வச்சு. ஏய் மணி 12 ஆயிடுச்சா? அடக்கடலே. என்னடா உன்னோட ஒய்ஃப் வெள்ளையாகிற மாதிரி இருக்குது. அவ்வளோ கருப்பாயிட்ட நீயா? இல்ல வெளிச்சம் எதுனா போட்டது இல்லை மஞ்சள் கிஞ்சா பூச்சி அது மீடியம் கலர் தான். ஏய் படா உன்னோட கருப்பாக தான் இருந்தது. வெயில் சுத்தி முகம் கருப்பாயிடுச்சா? ஆஹா அது சன்லைட் வேலை தான் அது வெள்ளையா இருக்குது. அது ஓகே. நான் சொல்றேன் ஆக்சுவலி இதுதான் நேச்சுரல் கலர். இதுதான் நேச்சுரல் கலர். எனக்கு முகப்பொருளாக வந்து நேச்சுரல். ஆனா இதுக்கு சம்பந்தமே இல்லாம இருக்கிறா. லெட்ஸ் கோ. அதாவது அது ஃபேஸ் நம்ம மேக்ஸிமம் ஃபேஸ் தானே யூஸ் ஆகுது. வெயில்ல ஃபுல்லாவே இது பண்ணும்போது ஃபேஸ் தானே நம்ம. சரி இது கூட கம்ஃபர்ட்னு போடுறோம். இதுதான் நேச்சுரல் கலர். இது என்ன கலர்? இது வந்து துணி அப்படி இல்லடா. இது வந்து துணி மறைச்சிட்டே இருக்கும். அதுதான் நேச்சுரல் கலர்னா என்ன? துணி மறைச்சு இது மாறிக்கல. அது விஷயம் கிடையாது. என்ன இது கலர் தான். ஓகேவா? அதான்டா இது இப்போ சன்லைட் அதிகமா பட மாதிரி இது ஃபுல்லா நம்ம வண்டி ஓட்டும்போது பட்டனால இந்த கலர் சொல்ல வரேன். புரியுதா? பட்டனால இது ஒரு நேச்சுரல் கலர்னு சொல்றேன். இப்போ நீ வண்டி ஓட்டி பாடி பார்ட்ல இது தெரியும் வெளியா. ஃபேஸ் தான் ஃபுல்லாவே நமக்கு அப்சர்வ். இதாவது இப்படி இருக்கு. சன் அடிச்சதா இது அது வந்து அப்படி கிடையாது. நீ சொல்றது புரியுது. என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இது ஏன் கருப்பாவில் இது மட்டும் ஏன் கருப்பாகுது? கிடையாது. நான் நிறைய சுத்துறேன். ஸ்வெட்டிங் ஆகுது. அந்த ஸ்வெட்டிங் வந்து அந்த டேண்ட்ரஃப் மாதிரி பதிஞ்சு இல்ல நிறைய முகப்போர் இருந்துச்சு பாத்தியா? அந்த முகப்பெல்லாம் கிள்ளி கருப்பாய் ஃபுல்லா இதாகிடுச்சு. அதுதான் டேண்ட்ரஃப் தான். இது என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. மொத்தம் நானு கண்டினியூஸா ஒரு வருஷம் நான் ஃபேஷியல் யூஸ் பண்ண வச்சுக்கேன். பியூட்டி பார்லர் போன வச்சுக்கேன். மொத்தம் டேண்ட்ரஃப் போயிடும். கரெக்டா யூஸ் பண்ணணும். டேண்ட்ரஃப் தான் மொத்தம். அது ஸ்வெட்டிங்ல இதுவாகி டேண்ட்ரஃப் வந்து ஆமாடா. இது மொத்தம் டேண்ட்ரஃப் தான்டா. இந்த இடம் பாரு கொஞ்சம் வெள்ளையா இருக்கும். ஆமா இது முங்க வட்டியா வெள்ளையா இருக்குது. அது மூக்கு பெருசா இருக்குது. அதுதான் எல்லாருக்கும் அது இது இதுதான் கலரு. இது நம்ம வெயில சுத்துறோம். அது கூட இருக்கலாம். ஹெல்மெட் போட்டு சுத்துறோம். அந்த மாதிரி விஷயத்தோட இருக்கலாம். அதுதான் நான் நிறைய சுத்திருக்கேன். எவ்வளவு சுத்திருப்பேன். சைக்கிள்ல போட்டு காஞ்சூர் இப்பதானே இப்படி ஆயிடுச்சு. ஆமா 8 வருஷமா பைக்ல சுத்தணும்லடா. 8 வருஷம் ஆனதான் இந்த கருப்புன்றியா? ஆமா அதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு ஓகே தானே. அது மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்காதுல்ல. ஸ்கூல் போட்டோ நீ அதுக்கு ஏதோ ஒரு ஃபேஷியல் ஏதோ டாக்டர் கன்சல்ட் பண்ணி இப்போ நீ வெளியே இங்கேருந்து போறல செலவுலாம் பண்ண தர்றா. அது நிறைய இருக்குடா. இப்போ நீ இங்க வீட்டுல இருந்து போற ஒரு வாட்டி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு போவ. ரெகுலரா நம்ம என்ன பண்ணோம்னா 1 ஹவருக்கு ஒரு முறை. சரி காலையில ஒரு முறை யாரும் பண்ண மாட்டாங்க. காலையில மதியம் ஈவினிங் அதை வந்து நம்ம கண்டினியூ பண்ண முடியாது. நீ அதை கண்டினியூ பண்ணதில்ல. நான் என்ன சொல்றேன்னா வீட்டை நீ போகும்போது ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு போறியா? போயிட்டு இப்போ ஆஃபீஸுக்கு போய் இறங்கினோடனே ஆஃபீஸ் ரெஸ்ட் ரூம் போயிட்டு தான் உள்ள போவேன். அப்போ போகும்போது ஒரு ஃப்ரெஷ்ஷப் போயிட்டு அதுக்கப்புறம் உள்ள போவேன். அப்படி ஒண்ணு உங்க தலை போற காரியம் ஒண்ணு அங்க கிடையாதுன்னு வச்சுக்க. நம்ம உடம்பு நம்ம பண்ண மாட்டோம். அதுதான் சொல்றேன். நம்ம உடம்பு நம்ம பாத்துக்கினா அதெல்லாம் பண்ணலாம். அது ஒரு சோம்பேறி தானே. இருக்கும்போது அதான் உள்ளே இருந்தேன். அதனால கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வெள்ளையா இருந்தேன். இப்போ அப்படி கிடையாது இல்ல. இப்போ சுத்தி இல்ல அப்படி கிடையாது. இன்னொன்னு தெரிஞ்சுக்கோ. ஜிஆர்ல இருக்கும்போது கஸ்டமர் நிறைய நம்ம இது பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லுவாங்க நீங்க வந்து ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் இதுவா இருங்க. என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நம்மளுக்கு இந்த நேச்சுரலா இந்த சன்லைட் படல்னாலே நம்ம கொஞ்சம் இதுவா தான் இருப்போம். யாரா இருந்தாலும் சரி அந்த டைம் அந்த க்ளோவா அந்த கொஞ்சம் வெள்ளையா அது மாதிரி இருப்பாங்க. ஜா போறதா பியூட்டியே. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.